ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மனோஜ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன பைக் ரிவ்யூ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 ரீபான். இன்றைக்கி இந்த பைக்கு தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேங்க, நீ நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம கிளாசிக் 350 ரிவ்யூக்குள்ளே போகலாங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம கிளாசிக் 350 லவர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அது மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கிளாசிக் 350 லவர்ஸ் எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க, அதுக்கு முன்னாடி ஒரு கிளாசிக் 350 லவர்ஸுக்கு ஒரு சின்ன மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கட் பண்ணியிருக்காங்க. வைப்ரேஷனே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பைக் ஓட்டி டெஸ்ட் பண்ணி அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கலாங்களா? ஓகே, இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின் பார்க்கலாம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 349 சிசி இல்லை இன்ஜினு. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஏர் அண்ட் ஆயில் கூல் சிஸ்டம் தான் இந்த பைக்கில் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் 20 PS பவருமே 27 Nm டார்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ப்ரொடியூஸ் பண்ணும். எதனால் பார்த்தீங்கன்னா பவர் கம்மியாக இருந்து டார்க் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் யூஸ் பண்ணுற வெயிட் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் பவர் கம்மி பண்ணி டார்க் பார்த்திங்கன்னா அதிகம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஒரு காரணத்துக்கோசம் தான் பார்த்திங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு யூஸ் பண்ணுற எல்லா பைக்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் அதிகம் பண்ணிவிட்டு பவர் கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே இந்த பைக்கில் வந்து எல்லாமே இருக்குங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 5K டிரான்ஸ்மிஷன் பாஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பார்க்கலாம். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 7 கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் மட்டும் 5 வேரியண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த 5 வேரியண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு வேரியண்ட்லேயும் ஒவ்வொரு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு இந்த ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஹாலஜன் ஹெட்லாம்ப்பு LED ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். டியூப்லெஸ் டயரு அந்த ஸ்போக் வீல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2-3 சின்ன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இது சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் பார்க்கலாம். ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் டைப்பான ஒரு ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பைக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்க்கிள் டைப்பான ஹெட்லாம்ப் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா 2 பார்க்கிங் லைட் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹாலஜன் டைப்பில் இருக்க இண்டிகேட்டர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் வர முக்கால்வாசி பார்த்தீங்கன்னாவே இந்த ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு LED ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது, பட் இந்த வேரியண்ட்டில் இல்லைங்க, மற்ற எல்லா வேரியண்ட்லேயும் இருக்குது. சஸ்பென்ஷன் பார்க்கலாம். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோர் தான் கொடுத்துருக்காங்க. 41 mm டெலஸ்கோபிக் ஃபோர் தான் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 mm பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் ரியரில் பார்க்கலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக் அப்சர்வர் தான் கொடுத்துருக்காங்க. ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரியரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பார்க்கலாம். பிரேக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூ சேனல் ABS தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில். இந்த பைக்கோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 mm தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியரில் பார்க்கலாம். உங்களுக்கு ரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 270 mm டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பைக்கில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்போக் வீலோட ஃப்ரண்ட் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 inches தான் உங்களுக்கு ஸ்போக் வீல் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 inches தான் டயர் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கோட சீட் குஷன்ஸ் பார்க்கலாம். பைக்கோட குஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. பில்லியன் இருக்கிற சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா குஷனாக தான் இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிட்டு எல்லாமே சொல்கிறேங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் இருக்காது. ஆக்சுவலாக அந்த பைக்கோட ஓனர் பார்த்தீங்கன்னா மிரர் கழட்டி வச்சுருக்கா. அப்படி மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேங்க. கிளாசிக் 350 லேடி உட்கார்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் லுக் அப்படியே நல்லாவே உங்களுக்கு கொடுக்குது. பட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வைப்ரேஷனெல்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஓட்டி செக் பண்ணி சொல்கிறேங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடோமீட்டர் பார்க்கலாம். ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 160 ஸ்பீடோமீட்டர் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ரி, இந்த ABS ஆன், இன்ஜின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஒரு LCD டிஸ்பிளே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓடோமீட்டர் என்னென்ன இருக்கிற சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதில் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரிப் 1 ட்ரிப் 2 எல்லாமே செக் பண்ணிக்கலாம். டைம் எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாவி போட்டு ஆன் பண்ணுறதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து கழட்டிட்டு நம்ம ப்ளூடூத் 10/10 வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிக்கலாங்க.
ஓகே, இந்த பைக்கோட மோஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிளச்சஸ் பார்க்கலாம். கிளச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதில் என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி மோடு அட்ஜஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹை பீம் லோ பீம் பாஸு இதெல்லாமே கொடுத்துறாங்க. ஹை பீம் லோ பீம் பாஸ் கொடுத்துறாங்க. இண்டிகேட்டர்ஸ் கொடுத்தாங்க. ஹார் இங்கே ஒன்று கொடுத்துறாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்னு சொல்லி இங்கே ஒன்று கொடுத்துட்றாங்க. கீழே ஒன்று இருக்கும். அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கில் சுச்சுன்னு சொல்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் போட்டுக்கலாம். நம்ம பார்க்கிங் இது போட்டுக்கலாம், ஹசார்டு போட்டுக்கலாம். ஓவரால் இந்த ஹைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 805 mm ஹைட் கொடுத்துறாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது. ஒரு என்எஸ் இந்த மாதிரி பைக்கில் உங்களுக்கு கால் எட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பைக் உங்களுக்கு தாராளமாக கால் எட்டுங்க. ஷார்ட் ரைடர்ஸுக்கு இந்த பைக் ஓட்டுறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட சைலன்சர் சவுண்டு கேட்கலாங்களா? ஆக்சுவலாக நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக் சைலன்சர் போட்டிருக்காங்க. அதாவது ஸ்டாக்கில் வர சைலன்சரை மாடிஃபை இப்போ கழட்டிட்டு இதில் ஷார்க்னு சொல்லி ஒரு சைலன்சர் தான் போட்டிருக்காங்க. இது ஒரு சவுண்டு கேட்கலாங்களா? பயங்கரமாக இருக்குங்க சவுண்டு கேட்குறதுக்கு. காதே கிளிகிற மாதிரி இருக்குது எனக்கு. ஓகேங்க, அப்படியே நம்ம பைக் எடுத்து ஓட்டலாங்களா? பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் போட்டோன்னே எனக்கு பின்னாடி தள்ளி இழுக்குதுங்க. டாப் ஸ்பீடு இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் வீடியோ எல்லாம் மறக்காம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். சைலன்ஸோட சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக கேட்குது. நல்லா பீட்டாக இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப நாய்ஸாகவும் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சவுண்டு. ஹைவேஸ் வந்தாச்சு. ஹைவேஸில் கொஞ்சம் ரைட்டில் க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு 80 போயிட்டுருக்கேன். இப்போ சைலன்ஸோட சவுண்டு லைட்டாக கம்மியாகுது. 100 ஆல்மோஸ்ட் 120 கிட்ட நான் ரீச் பண்ணிட்டேன். இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வீடியோ வேணும்னா மறக்காம சேனலில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் கூடி சீக்கிரமாக பார்த்தா இந்த டாப் ஸ்பீடு இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேங்க. பட் இந்த பைக்கோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பைக்கில் லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டிசைனு எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு. ஓகேங்க, அப்படியே திருப்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. சைலன்ஸோட சவுண்டு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா காது அளவுக்கு நல்லா வருது. பட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பவர் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். யாராச்சும் பழைய கிளாசிக் வாங்குற மாதிரி ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த செகண்ட் ஹேண்டில் தான் பழைய கிளாசிக் எதாவது வாங்கலான்னு ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா அதை தயவு செஞ்சு விட்டுருங்க. புதுசாக இருக்கிற 2024 மாடல் இந்த கிளாசிக்கு நீங்கள் வாங்கலான்னு நான் சொல்லுவேன். இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2,40,000 வரைக்கும் தான் உங்களுக்கு வருது. 2,40,000க்கு இந்த பைக் ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதை நான் ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 2,40,000 இந்த பைக் ஒர்த்தான்னு கேட்டேன்னா எனக்கு என்ன ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். இந்த பைக் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும். பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சைலன்சர் தாங்க. யாராச்சும் சைலன்சர் ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஷார்க் சைலன்சர் சொல்லிட்டு இந்த பைக்கோட சைலன்சர் வாங்கி போடுங்க. பைக்கோட லுக்கு பயங்கரமாக இருக்குது. நான் இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நான் அவங்க ஆல்மோஸ்ட் 120க்கு நான் ரீச் ஆனேன். இந்த 120 ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சுத்தமாக எந்த ஒரு வைப்ரேஷனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆகவே இல்லை. நல்லா இன்னும் க்ரூஸ் பண்ணிட்டு போகலான்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் என்ன பண்ணுறது, நம்ம இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் செக் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கவே இல்லை. ஆக்சுவலாக இது என்னோடய பைக்கே இல்லை, ஃப்ரெண்டோட பைக்கு. ஃப்ரெண்டோட பைக்கில் டாப் ஸ்பீட் செக் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி நானாக ஒரு 120 க்ரூஸ் பண்ணி பார்த்தேன். ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த பைக் பற்றி பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். பட் 2-3 விஷயம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருந்தாலும் மறந்துருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பைக் ரிவ்யூவில் திரும்ப நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.